ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். என் கலக்கல் சினிமா. இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னா, ஜெயம் ரவி, ஹன்சிகா, அரவிந்த் சுவாமி மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் போகன். இந்த படத்தோட கதை, அதாவது சிட்டியில் நிறைய இடத்துல திருடு போகுது. அது மட்டும் இல்லாமல் லைவ்யாக திருடு போகுது. அது எப்படின்னா, இந்த படத்தில் வந்து நிறையா ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேங்க் இருக்கட்டும், அந்த மாதிரியான இடத்துல திருடு போகுது. அதே நேரத்தில் ஒரு கமிஷனர், அவங்களோட அப்பா வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவரே வந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. அது ஏன் கொடுக்குறாருன்னு பார்த்தா, கொஞ்சம் நேரத்தில் அவர் மயக்க போட்டுருந்தா அவருக்கு என்னமே தெரியல அப்படின்னு ஒரு பட்சத்தில் அது ஏன் அதுக்கு கொடுக்குறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த திருடன் யார், அவர் ஏன் வந்து அவனை திருடாமல் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி திருடுறா அப்படிங்கிறத சூப்பராக கண்டுபிடிச்சி சொல்கிற படம் தாங்க போகன். இந்த படத்தோட ஹீரோ இளம்புயல், ஜெயம் ரவி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட கதை சூஸிங் எல்லாமே வர டிஃப்ரெண்ட்டாகவே வருதுன்னு கூட சொல்லலாம். பெரிய ஹிட்டு. இந்த படமும் எடுத்தோன்னே சொல்லிடலாங்க, இவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் என்னன்னா, இவர் ஹீரோவாக இருந்தாலும் அரவிந்த் சுவாமிக்கு இவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டருக்கு வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுக்காக உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். ரொமான்ஸாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இவர் டோட்டலாக ஒரு சேஞ்ச் பண்ணுறாரு. என்னென்னா வில்லனாக வேறு ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து மிரட்டிருங்க சார் ஸ்க்ரீனில். சூப்பராக இருக்குது. உங்களோட ஃபைட்ஸ் எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். உண்மையிலே ஒரு பெரிய சூப்பரான ஒரு ஆக்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. ஒரு படத்தை நம்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு நீங்கள் இந்த படம் மூலமாகவும் கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அரவிந்த் சுவாமி, அவரை பற்றி சொல்லணும். என்னென்னா, இவர் வந்து ஹீரோ அண்ட் வில்லன். அந்த படத்தில் 2 ஹீரோ 2 வில்லன் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் இருக்கும். யூ-டர்ன் இன்டர்வியூவில் போட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அரவிந்த் சுவாமி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பார். தனி உருவில் எந்த ஸ்டைலில் பார்த்தோமோ அதே மாதிரி வந்து இதில் ஆக்ட் பண்ணியிருப்பார். வில்லனாக ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் ஓப்பனிங் சீனே ஒரு காமிக்கே வந்து மிரட்டலாக இருக்கும். நிறைய பொண்ணுங்களோட வந்து அதுக்கான அர்த்தமும் ஒரு டைலாக் மூலமாக சொல்கிறது வந்து சூப்பராக இருக்கும். உனக்கு தேவையான வாழ்க்கையை, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை இதிலேயே நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைலாக் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதில் நல்லா வரும். இந்த மாதிரியான டைலாக் இருக்கட்டும், சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீனில் மிரட்டியிருக்காருன்னு கூட சொல்லாங்க. அதுவும் வந்து இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வில்லன், போலீஸில் மாட்டிக்கிறாரு, சில விஷயங்கள்லாம் அது பண்ணிக்கிறாரு. செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே வந்து இவரோட ஆத்மா இங்கே சேஞ்ச் ஆகும், அவரோட ஆத்மா சேஞ்ச் ஆகும். அவர் வில்லன், இவர் ஹீரோ ஆயிடுவார். அப்போ இவர் வந்து ஜெயம் ரவியோட அந்த ஹீரோயிசமான அந்த ஆக்டிங் வந்து காமிக்கணும். அப்போ சூப்பராக நடிச்சிருப்பார், ஹேண்ட்ஸமாக நடிச்சிருப்பார். நம்மளுக்கு வந்து என்னடா ஹீரோ இவர் மாறிட்டாரே அப்படின்னு, அவர் வில்லனாக மிரட்டி எடுத்துக்கிருப்பார் ஆப்போசிட் ஃப்ரேமில், இவர் இந்த சீன் நடிப்பார். என்னடா அது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தாலும் அவர் ரெண்டு பேர் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் கண்டிப்பாக தனி ஒருவன் படத்துக்கு அந்த கேரக்டர் முக்கியமாக அவரால் பண்ண முடியலன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த கேரக்டர் இவர் கரெக்டாக பொருந்திருக்கான்னு கூட சொல்லலாம். நல்லா செமையாக நடிச்சிருக்காரு. எல்லார் மனசிலும் மறுபடியும் பதிவாயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நெக்ஸ்ட்டு ஹீரோவாகவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கூட சொல்லலாம். சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் நாசர் சார் அவரோட வேலையை சூப்பராக சூப்பராக வந்தாலும் நறுக்கு நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பார். அதுவும் அந்த போலீஸ் பக்கத்தில் ஜெயம் ரவி ஆப்போசிட்டில் பேசும்போது வந்து ஒரு செமையாக இருக்கும். அந்த இங்கிலீஷில் பேசுவார், ஸ்டைலாக இருக்கும். அந்த சீன்லாம் அப்படியே செம்ம டோட்டலாக சேஞ்சிங், அது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நரேன் அவங்க அப்பா நடிச்சிருக்கவங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹன்சிகா பற்றி சொல்லணும். அவங்க இந்த இதில் வந்து க்யூட்டாக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே குழந்தை, அந்த ஆக்டிங் செம்ம ஃபன்னாக இருக்கும். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ரொமான்ஸ் சீனில் இருக்கணும், அழுக அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை, அது செம்மையாக ஆக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா நடிகர்களும், அதுக்கப்புறம் கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் சூப்பராக ஆக்ட் பண்ணி இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டிவாகவே இருந்திருக்காங்க கூட சொல்லலாம். இந்த படத்தோட கேமராமேன் கண்டிப்பாக இந்த படத்தில் இன்னொரு ஹீரோன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் சூப்பராக வந்து கேமரா நம்மளுக்கு இந்த ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அப்புறம் சில இடத்துலலாம் வந்து ஃபாரினை ஃபீல் பண்ணுற அளவுக்கு செம்மையாக இருக்கும். லொக்கேஷன்ஸ்லாம் மிரட்டிருப்பார். ஃபைட் சீனில் வந்து அரவிந்த் சுவாமி ஃபைட் சீன், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் காமிச்ச விதங்கள் நல்லாயிருக்கும். இந்த கப்பல் அந்த மாதிரி இதெல்லாம் செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காரு. பெரிய சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்காரு சவுந்தரராஜன் சார். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் இமான் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஃபஸ்ட்டு டமால் டுமில் சாங் வந்து தேட்டரில் எல்லாம் அள்ளு விடுது, எல்லாம் தெரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வந்து தளபதி சூப்பர் ஸ்டார் உங்களோட டைலாக்கை மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கிறது பயங்கர கெத்து, பயங்கர தேட்டரே அதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பிஜிஎம் வந்து என்னென்னா, சில இடத்துல ஓகே நல்லா வந்திருக்காங்க. அந்த பேக்ரவுண்டில் அவங்க அரவிந்த் சுவாமிக்காக இருக்கட்டும், இவர் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். அவரோட சேஞ்ச் ஆகும்போது பிஜிஎம் ஓகே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஜிஎம் நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கல் ஒரு ஸ்பூன் போட்டுருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குமோன்னு ஒரு ஃபீல் தான் சார். இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனாலும் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு இமான் சாரோட மியூசிக். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெக்னிக்கல் எடிட்டிங் ஆண்டனி அவர் பட்டே கிளப்பியிருக்காரு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கணும், 2 பேர் சேஞ்ச் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வந்து
ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவர் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி கன்ஃபியூஸ் ஆகிட்டாரான்னு தெரியல. அது கொஞ்சம் ஸ்லோவே தான், கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஸ்க்ரீன் பிளேயோட சேர்ந்து எடிட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கும். அது கொஞ்சம் பார்த்து தான் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே. எல்லாமே டெக்னிக்கல் ஃபைட்டு ஃபைட் மாஸ்டர் எல்லாமே ஓகே சூப்பர், அவங்களாம் வச்சிடலாம். சப்போர்ட்டு டைரக்ட் சைடு வரும். ரோமியோ ஜூலியட் செம ரொமான்டிக்கான ஒரு மூவி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இதுவும் ரொமான்டிக்காக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெயிலர் தெரிஞ்சு போது ரொமான்டிக் இல்லை அப்படிங்கும்போது சரி அப்படி தான் என்ன தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உட்காரும்போது வந்து இந்த மாதிரி திருடுறாங்க இது பண்ண அந்த கான்செப்ட் ஓகே. ரெண்டாவது வந்து வில்லன் வந்து திருடுற விதம் தான் அதில் ஹைலைட். என்னென்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஒரு பாசிட்டிவ் ஹேட்ஸ் ஆஃப் என்னென்னா தமிழர்களோட அந்த காலத்தில் நடந்த போதி தர்மம்லாம் கண்ணை பார்த்து அப்படியே மாதிரி பல வித்தைகள் கற்று வச்சுருப்பாங்க. அந்த வித்தையில் ஒன்றை வந்து ஓலைச்சுவடியில் ஒன்று கிடச்சி அதை யூஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதை ஞாபகப்படுத்துனதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா நம்மளோட பெருமைகளை வந்து உலகம் ஃபுல்லாக உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியல. இதை வந்து நீங்கள் இது மூலமாக சொன்னதுக்கு ஒன்றுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து செம்ம சூப்பராக அவருக்குள்ள ரோல்ஸ்லாம் செம்மையாக கொடுத்துருக்கீங்க. அதே நெகட்டிவாகவும் பண்ண வச்சுருக்கீங்க. அதே நேரத்தில் அரவிந்த்சாமி வந்து அவருக்கான தீனி நீங்கள் கொடுத்து 2 பேருக்கான தீனி நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஓப்பனிங் திருடுறதுல வந்து சிசிடிவி கேமராவில் வந்து இது பண்ணுவாங்க. இங்கேருந்து அவங்க வெளியே வருவாங்க பேக்கை தூக்கிட்டு, அவர் கார் வந்து ஆப்போசிட்டில் தான் நிற்கும். இங்கே இவ்வளோ பெரிய நகைகள் வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கலாமோன்னு தெரியுது. அதுக்கான இதை வந்து ஹீரோ கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இப்படாது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் த்ரில்லிங் செகண்ட் ஹாஃபில் ஒரு சஸ்பென்ஸோடு வந்து ஆரம்பிச்சிங்க, அது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவலுக்கு இந்த படம் ஹிட் ஆகிருக்கும். மொத்தமாக போகன் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து போகன் வந்து அரவிந்த் சாமி தாங்க கண்டிப்பாக. ஜெயம் ரவி சாருக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு ஹீரோக்கு கொடுத்தது, ஹீரோ வந்து ஒரு வில்லன் கொடுத்தது வந்து உண்மையிலே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். போகன் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். சின்ன பசங்கள்லாம் பிடிச்ச படம் தான் இது. ஒரு சில இடத்துல கிளாமர் இருக்கும், அது பெருசாக ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுங்களேன். அது எல்லாத்தையும் எல்லாம் மறைச்சிடும். மற்றபடி வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு மறுபடியும் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மூவி. புதுசான விஷயங்களில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அதுக்காகவே கண்டிப்பாக நம்ம போகலாம். போகன் கண்டிப்பாக வந்து அரவிந்த் சுவாமி அண்ட் ஜெயம் ரவியோட காம்பினேஷன் எப்படி எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு எல்லாரையுமே திருப்திப்படுத்துகிற ஒரு படமாகவே கொடுத்துருக்காங்க. என்னோட ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்க. இந்த படத்தை பார்த்த ரசிகர்களோட ரிவ்யூவை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தலைக்கு அடுத்தது ஆக்ஷனில் செட் ஆகுறனா செட் ஆகுது. அன்சிகெல்லாம் சொல்லவே தேவையில்லைண்ணா. அன்சிகாக வச்சுக்க வந்தோம் வச்சுக்கோங்கண்ணா. அன்சிகா ஐ லவ் யூ. இன்னொரு தனி ஒரு அது கிளாஸ்னா இது மாஸ் தனி ஒரு அரவிந்த் சாமி அண்ட் ஜெயரவிக்காக வந்து பார்த்தோம். அரவிந்த் சாமி ஆக்டிங் வந்து செம்ம. இதே மாதிரி நெக்ஸ்ட் மூவி அடுத்த தடவை எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸலண்ட். அரவிந்த் சாமி நல்லா பண்ணியிருக்காங்களே. படம் செம்ம டெஸ்ட். அரவிந்த் சாமி கெத்து படம் மாஸ். நம்ம கான்செப்ட் சூப்பர். நான் நெக்ஸ்ட் பாருங்க வெயிட்டிங். என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் சுட நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமாவை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லையும் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே மறந்துடாமல் கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.